முதல் கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தமிழர் தலைவர் யார்? ஆன்சர் ஏ. பி. அனந்தசார்லு. பி. அனந்தசார்லு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தமிழர் தலைவர். 1891ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகித்தார். இரண்டாவது கேள்வி. 1857 சிப்பாய் கிளர்ச்சியின் நேரடி காரணம் எது? ஆன்சர் பி. கொழுப்பேந்திய கார்ட்ரிட்ஜ் பயன்பாடு. 1857இல் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு துப்பாக்கி கார்ட்ரிட்ஜ்களில் மாடு, பன்றி கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது. இந்த செய்தி சிப்பாய்களின் மத நம்பிக்கையை பாதித்தது. இதுவே சிப்பாய் கிளர்ச்சியின் நேரடி காரணம். மூன்றாவது கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஏ. 1862. சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஐகோர்ட் 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது இந்தியாவின் பழமையான நீதிமன்றங்களில் ஒன்று. நான்காவது கேள்வி. இந்தியா விட்டு போவீர் இயக்கத்தின் போது காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் சி. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 1942இல் நடைபெற்ற குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இந்தியா விட்டு வெளியே போவீர் இயக்கம். அந்த காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஐந்தாவது கேள்வி. சுயமரியாதை இயக்கம் தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஏ. ஈவே ராமசாமி பெரியார். 1925இல் பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சமத்துவம், சாதி ஒழிப்பு, பெண் உரிமை ஆகியவற்றை வலியுறுத்த இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆறாவது கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மன் போராட்டம் நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் சி. பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அவரது போராட்டத்திற்கு மையமாக இருந்தது. ஏழாவது கேள்வி. அரசமைப்பு சபையின் முதல் அமர்வு நடந்த தேதி எது? ஆன்சர் ஏ. டிசம்பர் 9, 1946. இந்திய அரசமைப்பு உருவாக்கிய அரசமைப்பு சபையின் முதல் அமர்வு 9 டிசம்பர் 1946 அன்று நடைபெற்றது. எட்டாவது கேள்வி. அண்ணாதுரை எந்த கட்சியை நிறுவினார்? ஆன்சர் சி. திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே. சி.என். அண்ணாதுரை 1949இல் திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கேவை நிறுவினார். ஒன்பதாவது கேள்வி. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலாக மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஏ. ஜியு போப். ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் நபர் ஆவார். தமிழ் செம்மொழியை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் இவர். 10வது கேள்வி. தமிழகத்தில் ரயில் முதலாக இயக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஏ. 1856. 1856ஆம் ஆண்டு சென்னை ராயபுரம் டு ஆற்காட் இடையே தமிழகத்தில் முதல் ரயில் இயக்கப்பட்டது. இது தமிழக ரயில்வே வரலாற்றில் தொடக்கம். இப்போ நாம் 10 கேள்வி கிட்ட சொல்லியிருக்கோம். அதோட விளக்கங்களையும் நாம் பார்த்துருக்கோம். 10 கேள்விக்கு நம்ம எத்தனை எடுத்திருக்கோம் அப்படின்றத மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணால் நம்ம 10க்கு 10 சரியாக சொல்லியிருக்கோம். தவறான விடைகளை நாம் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது எந்த கேள்வி தவறோ அந்த கேள்வி ராங் ஆன்சர் அப்படின்னு கீழே காட்டிடும். இது மூலிமா இந்த பக்கத்திலேயே நீங்கள் படிச்சுக்கிட்டு உங்களுடைய சுய மதிப்பீட்டை வளர்த்துக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அந்த பக்கத்தை ஷேர் பண்ணி விடுங்க.
அவங்களுக்கு இந்த பக்கம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதோடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பயோலையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் கூட இதை நான் வந்து போடுறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.